உங்கள் ஒர்க்கில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், ரிலேஷன்ஷிப்பில் மற்றவங்க உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பீப்புளுக்கு உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சா? மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத சில விஷயத்த, ஹர்ட்ஃபுல்லான விஷயத்த மக்கள் உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்களா? ஜென்ரலாக மற்றவங்க உங்களோட ஏஜ்க்காகவோ இல்லை நீங்கள் பண்ணுற ஜாப்க்காகவோ ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் டே டு டே என்ன பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஈஸியாக சில விஷயங்களெல்லாம் செஞ்சு மற்றவங்களோட ரெஸ்பெக்டை கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் நிறைய பீப்புளை சந்திச்சு நிறைய சைக்காலஜிக்கல் புக்ஸ் படித்து இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான சைக்காலஜி, பர்சனல் டெவலப்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. முதல் விஷயம், சே நோ வென் யூ நீட் டு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேணாம், இல்லை அது நமக்கு இந்த டைமில் கஷ்டமாக இருக்கும், நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு நோ சொல்ல பழகிக்கோங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே எஸ் 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா பீப்புள் உங்களுக்கு லிமிட்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. உங்கள் டைமுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு நினச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் பீப்புள்கிட்ட உங்களுக்கு முடியாத விஷயத்துக்கு நோன்னு சொல்லி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களோட டைமையும் ஸ்பேஸையும் ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டைரெக்டாக நோ சொல்ல வரலையா, அப்போனா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னால் முடியாது, நாளைக்கு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். உங்கள் டைமை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீக் கிளியர்லி அண்ட் வாக் ஸ்லோலி. பாடி போஸ்டர் ரொம்ப முக்கியங்க. நல்லா டாலாக நில்லுங்க, ஷோல்டர்ஸை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணாதீங்க. காமாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக கிளியராக பேசுங்க. கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் காட்டும். பீப்புள் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கீப் யுவர் வேர்ட் ஈவன் இன் ஸ்மால் திங்ஸ். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒன்று செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா மக்கள் எப்பயுமே அவங்க ட்ரஸ்ட் பண்ணுறவங்கள தாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரஸ்ட் மற்றவங்களுக்கும் உங்கள் மேலே வேணும், ரொம்ப முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணிப்பீங்க இல்லையா, அதை கீப் அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணும், உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய ப்ராமிஸ் பண்ணிப்பீங்க, பேசிப்பீங்க கரெக்டாக. நாளையிலேருந்து நம்ம ரெகுலராக தண்ணி குடிக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ப்ராமிஸ் பண்ணிப்பீங்க. பட் அது எல்லாத்தையும் நம்ம செய்கிறோமா? அது ஒரு தடவையும் நம்ம செய்யாமல் போகும்போது நம்ம மேலேயே நமக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடுங்க. நம்ம மேலேயே நமக்கு ட்ரஸ்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி நம்ம மேலே ட்ரஸ்ட் வரும்? அப்புறம் எப்படி மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும்? ஸோ நீங்கள் சின்ன ப்ராமிஸாக இருந்தாலும் குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுற விஷயங்களை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். உங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை கான்ஃபிடென்ட்டாக கேரி பண்ணிப்பீங்க. அது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கும். இனிமேல் நீங்கள் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுற விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்களா? கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ட்ரெஸ் நீட்லி ஈவன் அட் ஹோம். எப்பயுமே க்ளீனாக, சிம்பிளாக, நீட்டான க்ளோத்ஸை வேர் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக, அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு வாங்கணும், பிராண்டடான ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களை ப்ரெசன்டபிளாக, க்ளீனாக, நீட்டாக வச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் பார்க்க நல்லா க்ளீனாக, நீட்டாக, லுக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பீப்புள் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு தானாக உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வருங்க. லிசன் வித்தவுட் கட்டிங் இன். வேறு யாராவது பேசிகிட்டு இருக்கும் போது அவங்கள நடுவில் இன்டரப்ட் பண்ணாமல் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க பேசுகிறத முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்கள லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பீப்புள் உங்ககிட்ட எமோஷ்னலி சேஃபாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் அவங்களோட எமோஷன்ஸை வேல்யூ பண்ணுறீங்க, அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வராங்களோ அதை நீங்கள் லிசன் பண்ணி அவங்க சொல்ல வரதை நீங்கள் மதிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது எமோஷ்னலி அவங்க உங்ககிட்ட ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் இருப்பாங்க. ஒருத்தவங்க கூட இருந்தால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மேலே தனியாக ரெஸ்பெக்ட் வரும் தானே. டோன்ட் டாக் பேட் அபவுட் அதர்ஸ்.
மற்றவங்கள பற்றி காசிப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நாளைக்கு நம்மளை பற்றியும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க அப்படின்னு தானே நினைப்பாங்க. அப்படி அவங்க நினச்சிட்டாங்கன்னா உங்கள் மேலே எப்படிங்க ரெஸ்பெக்ட் வரும்? அதனால் ஒருத்தவங்க இல்லாத நேரத்தில் இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேசுகிறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்னோட பர்சனல் கவுன்சிலிங் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற ஜிமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் ஜூம் வழியாக பர்சனல் கவுன்சிலிங் செஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் வித்தவுட் ஷேம். உங்களுக்கு ஒன்று தெரியல அப்படின்னா மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு செய்ய தெரியாததை செஞ்சு அதை சொதப்படுறதை விட மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சோன்னா நம்ம மேலே கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் வருங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்காங்க, இவங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க மற்றவங்க கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்க ஓப்பனாக இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது கண்டிப்பாக நமக்கு தானாக ரெஸ்பெக்ட் வரும். அப்பாலஜைஸ் வென் யூ ஆர் ராங். நம்ம எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோங்க. மிஸ்டேக் பண்ணாத பீப்புள் கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம ஒருத்தங்களை ஹர்ட்ஃபுல்லாக பேசிட்டோம் அப்படின்னா இல்லைனா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சாரி கேட்குறதுக்கு தயங்காதீங்க. அவங்க நம்மளோட வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி சாரி கேட்டு பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க நம்மளை சீப்பாக நினைக்க மாட்டாங்க. நம்ம மேலே ரெஸ்பெக்ட் தாங்க ஜாஸ்தியாகும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. நம்ம என்ன தான் மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறபடி நடந்துக்கிட்டாலும் அது சில பேருக்கு புரியவே புரியாது. அப்போது நீங்கள் உங்களுக்கு பவுண்ட்ரி செட் பண்ணி தாங்க ஆகணும். அதாவது உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் செட் பண்ணணும். செட் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்படின்னா உங்களுக்கு எது அக்செப்டபிள், உங்களுக்கு எது நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி இப்படி தாங்க இருந்தேன். மற்றவங்க என்ன செஞ்சால் என்ன சொன்னால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், என்ன சொன்னால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னே தெரியாமல் நான் ரொம்ப நாள் இருந்தேங்க. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணலாம், சில விஷயங்கள்லாம் ஓப்பனாக நோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாத சில விஷயங்களை மற்றவங்க பண்ணுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபர்மாக கம்யூனிகேட் பண்ணி தாங்க ஆகணும். கண்டிப்பாக மற்றவங்க உங்களை அவமதிக்க விடவே கூடாதுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணுறதுனால மற்றவங்க உங்களை ரூடு ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா உங்ககிட்டேருந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பீப்புள் தான் நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹர்ட் ஆகிறத பார்த்து பெனிஃபிட் ஆவாங்க. ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போது நான் தெரியாமலோ தெரிஞ்சோ யாரையோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், யாரையோ அவமரியாதை பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நாராயணி இந்த மாதிரி நீ பேசாத, எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நான் பாசிட்டிவாக தானங்க எடுத்துக்கணும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாதான் நான் எமோஷ்னலி மெச்சூரான பர்சன் அர்த்தம். அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிறத எமோஷ்னலி மெச்சூரான பீப்புள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. அப்படி உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற பீப்புளை நீங்கள் லெட் கோ பண்ணி தாங்க ஆகணும். ஸ்டெப் பேக் அண்ட் கிரியேட் ஸ்பேஸ். உங்களை மதிக்க முடியாதவங்க கிட்டேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிக்கோங்க, விலகிக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அந்த டைமில் நீங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம், உங்களை நீங்கள் மேம்படுத்துறதுக்கான விஷயங்களை செய்யலாம். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால 2 விஷயங்கள் நடக்கலாம். உங்களோட அருமையை புரிஞ்சு அவங்க உங்ககிட்ட வருவாங்க, இல்லைனா அவங்க அப்படியே உங்கள் லைஃப்லேருந்து ஃபேட் ஆகி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க உங்ககிட்ட வரத்துக்கான ஸ்பேஸை அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 21 நாளில் உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கான கம்ப்ளீட் பிளானை டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேங்க. அது நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.